இது ஒரு பர்த்டே ப்ரௌனி கேக்கு. இந்த ஆர்டர எனக்கு ப்ளேஸ் பண்ணது அனுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. அவங்க என்னோட கொலீக்குன்னு சொல்கிறதா, இல்லை சிஸ்டர்ன்னு சொல்கிறதா, இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா, இல்லை சிங்கப்பெண் சொல்கிறதா தெரியல. ஆனால் நல்ல ஒரு பாண்டிங். அவங்களோட ரிலேட்டிவ்க்காக இது ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் பண்ணது கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ராகி அண்டு நாட்டு சக்கரை மட்டுமே யூஸ் பண்ணி கீழே இருக்கிற அந்த ஸ்லாப் ரெடி பண்ணேன். மேலே பார்த்திங்கன்னா மைதா போட்டு அந்த ப்ரௌனி நான் ரெடி பண்ணேன். நிறைய நட்ஸு யூஸ் பண்ணியிருப்பேன், ஹாட் பிஸ்கெட் யூஸ் பண்ணியிருப்பேன். நீட்டாக பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, க்ரீம் கேக்கை விட இந்த ப்ரௌனி ஸ்லாப் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தவங்களும் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அது கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னென்னா நம்ம பெரிய பேக்கர்லாம் கிடையாதுங்க. ஏதோ நம்மளும் கற்றுக்குட்டி தான். சும்மா தெரிஞ்சது மட்டும்தான் நம்ம செய்கிறோம். என்னென்னா இதுக்குன்ட்டு ஒரு தனி அக்கௌண்ட் கிடையாது, ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டெல்லாம் கிடையாது, ஒரு மொபைல் நம்பர் கிடையாது உண்மை சொல்லப்போனால். ஆனாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் இந்த ஆர்டர் பண்ணுறது எல்லாமே என்னை சுற்றி இருக்கிறவங்க தான். என்னோடய கொலீக்ஸ் ஆகட்டும், அவங்களோட நெய்பர்ஸ்க்கு, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு, அதே மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும். இப்படிலாம் பண்ணும்போது நான் ஒரு சமயம் நினைப்பேன், நம்மளை சுற்றி பாருங்க எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த கத்துக்குட்டிக்கு இவ்வளோ அட்ரஸ் அண்டு என்ன சொல்கிறது ரெஃபரன்ஸ் கொடுக்குற உங்கள் எல்லாத்துக்குமே தேங்க்யூ கைஸ்.